வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிலிப் ராத் எழுதின த கன்வர்ஷன் ஆஃப் தி ஜூஸ் இதோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. கன்வர்ஷன்னா மனமாற்றம். இந்த கதை 1959 அவரோட கலெக்ஷனான குட் பை கொலம்பஸ் அண்ட் 5 ஷார்ட் ஸ்டோரிஸில் இடம்பெற்றிருக்கு. இதில் முக்கியமான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் கொஸ்டினிங், பவர், அப்புறம் இண்டிவிஜுவல் தாட். ரிலிஜியஸ் கொஸ்டினிங்னா மதத்தை பற்றின சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி கேள்வி கேட்குறது, ஒருத்தவங்க பவர்ஃபுல்லாக அடுத்தவங்களை விட அதிகாரத்தில் இருக்கிறது. இண்டிவிஜுவல் தாட்னா தனிப்பட்ட முறையில் நம்மளே சிந்தித்து செயல்படுறது. இதுதான் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஓசி ஃப்ரீட்மேனு ஒரு சின்ன ஜூயிஷ் பையன். அவனுக்கு மதத்தில் நிறைய அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் இல்லாமல் பெரியவங்க சொன்னால் நம்ம கண்டிப்பாக கேட்போம். அந்த பெரியவங்க இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்களே தவிர ஏன் செய்யணும் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் பார்க்குறான். அவன் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு இன்ட்ரூசிவ் ஸ்டூடெண்ட்டாக அவன் படிக்கிறது ஒரு ஹீப்ரூ ஸ்கூலில் தான். அங்கே அவன் நிறைய கேள்விங்களெல்லாம் கேட்குறான். ஏன்னா இது செய்யணும், அது ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், எதுக்காக இது எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவனுடைய கேள்விகளாக இருக்குது. இது அவனுடைய டீச்சரான ராபி பைண்டருக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது. அதுலேயும் அவன் முக்கியமாக படித்து நிறைய மதத்தை பற்றி படிச்சுட்டு கடவுளால் ஏன் ஒரு கன்னி பெண்ணுக்கு குழந்தைய கொடுக்கக்கூடாது, ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் அப்படி தானே சொல்லுது. ஜீசஸ் கன்னி மேரி மாதாக்கு தானே பிறந்தார். அதே சக்தியை கடவுளால் எல்லாம் முடியும் இல்லையா, அப்போயே எல்லா பெண்களுக்கும் அந்த சக்தியை தரக்கூடாது அப்படின்னு அவன் கேட்கும் போது அவரால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அவர் இப்போ ஓசியை பனிஷ் பண்ணுறாரு. அது என்ன ஆயிடுதுன்னா அவர் அவனுடைய ஒரு டிஸ்கஷன் வச்சுக்க மாட்டேன்றாரு. ஒரு தெளிவான விளக்கத்தை தராமல் நான் சொன்னால் நீ கேட்கணும், அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய வழக்கம், இதை நீ கேட்கணும்னு சொல்கிறாரு தவிர ஏன் கேட்கணும், எது கேட்கணுன்ற விளக்கம்லாம் அவரால் அந்த ஜூயிஷ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி சொல்ல முடியல. திருப்பி இன்னொரு பெரிய ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ ராபி பைண்டரும் ஓசியும் அதை பற்றி பேசும்போது ஓசி பின்வாங்க மறுத்துடுறான். அவன் கேட்ட கேள்வியிலேயே அவன் நிற்கிறான். அதனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கிது. அதனால் அவன் ரொம்ப மனசு உடைஞ்சி போய் என்ன பண்ணிடுறான்னா அந்த பள்ளிக்கூடத்தோட கூரை மேலே ஏறி நின்றுட்டு நான் கீழே குதிச்சுட்டு போகிறேன்னு பயமுறுத்தும் போது எல்லா ஸ்டூடெண்ட்டு, டீச்சர், அவனோட அம்மா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இப்போ ஓசி மேலே நின்றுன்னு நான் கீழே குதிச்சுடுவேன்னு சொல்கிறதுனால கீழே இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் அவங்க ஓசி சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, இல்லைன்னா அவன் கீழே குதிச்சுடுவான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பெரியவங்களுடைய அந்த ரிலிஜியஸ் பிலீஃப்ஸையே அவன் சேலஞ்ச் பண்ணிடுறான். அவன் ராபி மாத்திரம் இல்லாமல் அங்கே இன்னவங்க எல்லார்கிட்டையுமே கடவுளால் நினச்சா எல்லாம் செய்ய முடியும் இல்லையா. அப்போ அவர் ஒரு கன்னி பெண்ணை கூட குழந்தை பிறக்க வைக்க முடியுமே, அதை நீங்கள் நம்புங்க, முழுசாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா நீல் டவுன் பண்ணுங்கள், கடவுளோடைய சக்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்றதை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அவன் சொல்கிறத கேட்க வேண்டிய சூழ்நிலை கேட்குறாங்க. இப்போ அவன் பண்ண விஷயம் எப்படின்னா குருட்டுத்தனமாக நம்ம சில விஷயங்களை நம்ம அப்படியே கடைப்பிடிச்சின்னு வரோம் இல்லையா, அதை பற்றியெல்லாம் ஒரு கேள்வியை எல்லார் மனசுலேயும் அது எழுப்புது. இந்த கதை எப்படி முடியுதுன்னா ஒரு ரிவோல்ட் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு தான் நம்ம சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிறோம், ஒரு நம்பிக்கையை ஒத்துக்கிறோன்னா அதை நம்ம முழுசாக விளக்கமாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த கதை உருவாக்குது. ரொம்ப அருமையான கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.